காளியம்மாள் அதிமுகவுல இணைஞ்சிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி சுமார் 1 வருஷம் கழிச்சு அவங்க வேறொரு கட்சியில இணைஞ்சிருக்காங்க. அதிமுகல காளியம்மாள் எப்படி சேர்ந்தாங்க? காளியம்மாள் வருகை அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு பலம் சேர்க்கும் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். காளியம்மாள் பொறுத்தவரைக்கும் எந்த கட்சியில சேர போறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷனா சோசியல் மீடியாலலாம் போயிட்டு இருந்தது. எப்போலாம் அவங்க செய்தியாளர் சந்திப்ப வைக்கிறாங்களோ, அதுலலாம் செய்தியாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள வச்சு இந்த கட்சியில சேர போறாங்க, அந்த கட்சியில சேர போறாங்க அப்படிங்கிற ஸ்பெகுலேஷன்ஸ் வந்து நெறையவே போயிட்டு இருந்துச்சு. பட் அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில இன்னைக்கு அதிமுகல இணைஞ்சிருக்காங்க. ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியிலிருந்து அதிமுகவுக்கு வந்த கல்யாண சுந்தரம், இப்போ அந்த கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பலமான ஒரு நபராக இருக்கிறார். ஊடக விவாதங்கள்லயும் சரி, சோசியல் மீடியாலயும் சரி, கல்யாண சுந்தரத்தின் பங்களிப்பு அப்படிங்கிறது அதிமுகவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பலம் சேர்த்திருக்கு அப்படிங்கிறத அதிமுகவினரே சொல்றாங்க. அதே நேரத்துல அதிமுகவில் இருந்து நிறைய தலைவர்கள் அண்மையில திமுகல இணைஞ்சாங்க. அவங்கெல்லாம் நேரடியா அதிமுக டூ திமுக போல அப்படின்னாலும், அவங்கெல்லாம் அதிமுக தலைவர்களா தானே அறியப்படுவாங்க. அதுவும் ஒரு முன்னாள் முதலமைச்சர், அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக இருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ், அவர் அதிமுக உரிமை மீட்பு குழுன்னு சொல்லி செயல்பட்டு, அதன் பிறகு இப்ப திமுகல சேர்ந்தாரு. முன்னாள் அமைச்சர்கள் வைத்திலிங்கம்ல இருந்து இப்படி நிறைய பேரை நம்ம சொல்லலாம். இன்னொரு பக்கம் தாவேகாவுக்கும் போனாங்க. செங்கோட்டையன், ஜேசிடி பிரபாகர் போன்றவர்கள் எல்லாம் தாவேகாவுக்கும் போனாங்க. இது வந்து ஒரு பெர்செப்ஷனா பார்க்கும்போது, ஒரு தோற்றமா பார்க்கும்போது என்னங்க அதிமுகல இருந்து ஒவ்வொருத்தரா வெளிய போறாங்க. திமுகல போய் சேர்றாங்க. இன்னைக்கு வந்த புது கட்சி தாவேகால போய் சேர்றாங்க. அதிமுக அவ்வளவுதான் போல அப்படின்னு நிறைய விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. பொதுவா அப்படித்தானே நினைக்க தோணும். வெளியில இருந்து பார்க்கிறவங்களுக்கு என்னங்க இங்க இருந்து அங்க போயிட்டே இருக்கிறாங்களே, இங்க யாரும் வந்து சேரலையே அப்படிங்கிற ஒரு கேள்விகள் வரலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இன்னைக்கு காளியம்மாளுடைய வருகை அப்படிங்கிறது அதிமுகவுக்கு நிச்சயமா பர்செப்ஷன் பேட்டில்ல ஒரு அட்வான்டேஜா தான் இருக்கும். ஏன்னா நாம் தமிழர் மாதிரியான வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சியில இருந்து ஒருத்தர் விலகி வேற எந்த கட்சிக்கும் போகாம அதிமுகவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அதுவும் காளியம்மாளுக்கு அவங்க ஒரு பெண் தலைவராகவும் அதே நேரத்துல சமூக வலைதளங்கள்ல ஆதிக்கம் செலுத்தக்கூடியவராக இம்பாக்ட்ஃபுல்லான மேடை பேச்சுகளை கொடுக்கறதுன்னு சொல்லி எல்லா வகையிலுமே அவங்களுடைய வருகை அப்படிங்கிறது அதிமுகவுக்கு சாதகமாக தான் மாறும். அதுவும் செல்வி ஜெயலலிதா மாதிரியான ஒரு லீடர்ஷிப் இருந்த பார்ட்டியில பெண்கள் பெரிய அளவுக்கு அதிமுகவுக்கு வாக்களிச்சுட்டு இருந்தாங்கன்னா அது ஜெயலலிதா அவர்களுடைய தலைமை இருக்கும்போது தான். அவங்களுடைய மறைவுக்கு பிறகு அதிமுகவுக்கு நிறைய பேர் பெண்களுடைய ஆதரவு இல்லை அப்படின்ற விமர்சனங்களையும் வச்சாங்க. விமனை மையப்படுத்தி கொண்டு வரப்படக்கூடிய திட்டங்கள் இந்த மாதிரியான காரணங்களால நிறைய பெண் வாக்காளர்கள் திமுகவை நோக்கி நகர்ந்துட்டாங்க. அதிமுகல அந்த ஒரு வேக்யூம் இருக்கு, ஒரு வெற்றிடம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டே இருந்தாங்க. இப்ப அதிமுகல எடுத்துக்கிட்டாலும் முன்னாள் அமைச்சர்கள் வளர்மதி, கோகுல இந்திரா போன்றவர்கள் இருக்கிறாங்க. நடிகை கௌதமி அவங்களும் அதிமுகல ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்காங்க. இப்படிப்பட்டவர்கள்லாம் இருந்தாலும் கூட இப்ப மற்ற கட்சிகள் எடுத்துப்போமே, திமுகன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கனிமொழி கருணாநிதி அங்க ஒரு முக்கியமான ஒரு பெண் ஆளுமையா அந்த கட்சியில இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஃபாலோவிங்கும் இருக்கு. அதே மாதிரி பிஜேபி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அவங்க தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன் போன்றவர்கள் அந்த கட்சியினுடைய முகமாக இருக்கிறாங்க. பாமகவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சௌமியா அன்புமணி. இப்படி ஒவ்வொரு கட்சியிலுமே நம்ம ஒவ்வொருத்தரை அடையாளப்படுத்தி சொல்ல முடியும். தாவேகால கூட அந்த மாதிரியான முகங்களை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை பண்றாங்க. அந்த வகையில அதிமுகவுக்கு ஒரு பெண் முகமாகவும் அதே நேரத்துல இளம் தலைவர்கள் அதிமுகல இளம் தலைவர்களை எந்த அளவுக்கு வளர்க்குறாங்க, அங்க அதற்கான ஸ்பேஸ் இருக்கா? இப்ப நீங்க முன்னாள் அமைச்சர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருமே வந்து பல வருஷமா அந்த கட்சியில இருக்கிறவங்க சீனியர்ஸ், அது எல்லாமே ரைட். அவங்க எல்லாருமே ஒவ்வொரு ரீஜன்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இப்ப கோவைன்னு எடுத்துக்கிட்டோம்னா வேலுமணி, நாமக்கல்ல தங்கமணி, புதுக்கோட்டையில விஜயபாஸ்கர், விழுப்புரம் போன்ற பகுதிகளில் சி வி சண்முகம், இப்படி ஒவ்வொரு பகுதிகளுக்கான ஒரு முகங்கள் இருக்காங்க. ஆனா ஓவராலா ஒரு ஸ்டேட் லெவல்ல அதிமுகவினுடைய கொள்கைகளை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் இளைஞர்களை கவர்வதற்கும் சோசியல் மீடியால அதிமுகவுடைய பர்ஃபார்மன்ஸை வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கும் ஒரு சரியான முகம் இல்லை அப்படிங்கிற விமர்சனம் இருந்துச்சு. அதை சரி செய்யக்கூடிய வகையில காளியம்மாளோட வருகை அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னே சொல்லப்படுது. ஏன்னா இன்னைக்கு அரசியல் சூழலே மாறி இருக்கு. ஒரு 18ல இருந்து 35 வயசுக்குள்ள இருக்கவங்களுடைய பொலிட்டிக்கல் ஆம்பிஷன்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கு. ஏன்னா இன்னைக்கு அரசியல் களத்துல சீமான், விஜய், அண்ணாமலை இப்படியான புதிய புதிய நபர்கள் வந்து ரைஸ் ஆகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி ஒரு மாஸ் ஃபாலோவிங் வந்து கேதர் ஆயிட்டு இருக்கு. திமுக வந்து ஆல்ரெடி உதயநிதி ஸ்டாலினை அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு வராங்க. அந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ் வந்து அதிமுகல வேக்கண்டாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப காளியம்மாளுக்கு எந்த மாதிரியான ரோல் கிடைக்க போகுது, அவங்கள அதிமுக எப்படி பயன்படுத்த போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அறிவிச்ச பிறகுதான் தெரியும். பட் ஒரு பர்செப்ஷன் பாலிடிக்ஸ்ல காளியம்மாளுடைய வருகை அப்படிங்கிறது அதிமுகவுக்கு நிச்சயமா பலம் சேர்க்கக்கூடிய ஒண்ணா இருக்கும். ஏன்னா அவங்க மேல இவ்வளவு விமர்சனங்கள் இருக்கு. பிரிந்து சென்றவர்கள்லாம் திருப்பி கட்சிக்குள்ள கொண்டு வருவதற்கான முயற்சி பண்ணலைன்னு சொன்னாங்க.
புதியவர்கள் நிறைய பேர் உள்ள வரலன்ற விமர்சனங்கள் இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல காளியம்மாள் இங்க வந்திருக்காங்க. இன்னைக்கே பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைந்த ராஜீவ்காந்தி மாணவர் அணி செயலாளரா இருந்தாரு. அவர் அந்த பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டு திமுகவினுடைய கொள்கை பரப்பு இணை செயலாளரா அறிவிக்கப்பட்டிருக்கிறாரு. இது ஒரு கோயின்சிடன்ஸ் மாதிரி தான் நடந்திருக்கு. பட் ஏன்னா இந்த 2 பேருக்குமான ஒரு காமனான விஷயம் என்னன்னா, இருவருமே நாம் தமிழர் கட்சியில் பயணித்தவர்கள். அங்க அவங்களுக்கு ஒரு பெரிய அடையாளம் கிடைக்குது. அதன் பிறகு நாம் தமிழர் கட்சியோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக வெவ்வேறு கட்சிகள்ல பயணிக்க தொடங்கினாங்க. அந்த வகையில நாம் தமிழர்ல இருந்து வெளியேறியவர்கள் மாற்றுக் கட்சியில பயணிக்கிறவங்கன்னு பார்க்கும்போது கல்யாண சுந்தரம் இன்னைக்கு அதிமுகல இருக்காரு. ராஜீவ்காந்தி திமுகல இணைந்திருக்கிறாரு. அதே போல இன்னைக்கு காளியம்மாளும் இங்க வந்திருக்கிறாங்க. இன்னொரு விஷயமும் இதுல ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் இருக்கிறதா நான் பாக்குறேன். அதாவது திராவிட கட்சிகள்ல ஒரு ரேங்க் அண்ட் ஃபைல்ஸ், ஒரு அடிப்படை தொண்டராக இருந்து கட்சியினுடைய பல்வேறு நிலைகளில் வளர்ந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்து சேர்வதற்கு இளைஞர்களுக்கு ஒரு தடை இருக்கோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா நாம் தமிழர் மாதிரியான புதிய கட்சிகள்ல இணைந்து அங்க தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி தங்களுடைய பேச்சாற்றல், ஆளுமை திறன் இதையெல்லாம் வெளிப்படுத்தி அவங்களுக்கு அங்க ஒரு அடையாளம் கிடைக்குது. அதன் பிறகு ஏதோ ஒரு காரணங்களால் அங்கிருந்து வெளியேறக்கூடியவர்கள் உடனே திராவிட கட்சிகள் அவங்களை கிராப் பண்ணி அவங்களுக்கு முக்கியமான பொறுப்புகள் கொடுக்குறாங்க. ஏன் இதை அவங்களால நேரடியா பண்ண முடியல? திமுகலையோ அண்ணா திமுகலையோ எவ்வளவு பேர் பலம் வாய்ந்த தலைவர்கள் இருக்காங்க. இருந்தாலும் இளைஞர்களை அடையாளப்படுத்தி அவங்கள ஒரு மாநில அளவுல முக்கிய பொறுப்புகள் கொடுக்கறதோ இல்ல கட்சியில அவங்கள முன்வரிசை வீரர்களாக களமிறக்குவதிலோ திராவிட கட்சிகள் முன்னாடி இருந்த மாதிரி இப்ப இல்லையோன்ற கேள்விகள் வருது. அதனுடைய வெளிப்பாடு தான் நாம் தமிழர் மாதிரியான கட்சிகள்ல இருந்து ஷைன் ஆகி வரவங்களுக்கு இங்க முக்கிய பொறுப்புகள் கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி மக்கள் நீதி மையத்துல சேர்ந்து அங்க அவங்களுக்கு ஒரு அடையாளம் கிடைச்சிருக்கும். அங்கிருந்து வெளியேறியவர்களும் திராவிட கட்சிகள்ல இணைந்து இன்னைக்கு முக்கியமான பொறுப்புகள்ல இருக்கிறாங்க. நாளைக்கு தாவேகாவில் இருந்து கூட அங்க நல்லா ஷைன் ஆகி ஒரு லீடர்ஸா எமர்ஜ் ஆகி வரக்கூடியவர்களை அடையாளம் கண்டு திராவிட கட்சிகள் ஏற்றுக்கொள்கிற பக்குவம் வரலாம். அதாவது வரக்கூடியவர்களை அரவணைக்கிறாங்க, அவங்களுக்கு முக்கியமான பொறுப்புகள் கொடுக்குறாங்கன்றது ரைட்டு. பட் ஏன் அங்க ஒரு திராவிடியன் ஐடியாலஜில இருந்து வரக்கூடியவங்களை கொண்டு வர முடியல? அந்த இடத்துல இருந்து ஒரு ரைஸ் பண்ணி மேல கொண்டு அவங்கள தலைவர்களா அடையாளப்படுத்துறதுல திராவிட கட்சிகள் தோல்வி அடையுதா அப்படிங்கிற கேள்வியும் வருது. இது எப்படியோ இன்னைக்கு ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு போற விஷயம்ன்றது இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல்ல ரொம்ப சாதாரணமான ஒண்ணுதான். பட் ஒரு சிலருடைய இந்த கட்சி மாறுதல் அப்படிங்கிறது தான் ஒரு தலைப்பு செய்தியாகவும் விவாத பொருளாகவும் மாறும். அப்படியான ஒரு நிகழ்வா காளியம்மாள் அதிமுகவில் இணைந்திருப்பதை பார்க்க முடியுது. எடப்பாடி பழனிசாமி ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கிறாரு. அண்மை காலங்கள்ல அதிமுகவில் பல விஷயங்கள் பின்னடைவாக இருந்தாலும் காளியம்மாளை கட்சியில் சேர்த்திருப்பது ஒரு முக்கியமான முடிவு. அடுத்த கட்டமா காளியம்மாளை எந்த மாதிரி அதிமுக பயன்படுத்த போகுது, புதியவர்களுக்கான வாய்ப்புகளை எப்படி உருவாக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் அடுத்தடுத்த கட்டங்கள் என்பது இருக்கும். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழலில் இந்த மாதிரியான ஒரு இண்டக்ஷன் அதிமுகவில் நடந்திருக்கிறது. உங்களுடைய பார்வை என்ன? நாம் தமிழரில் இருந்து வெளியேறிய காளியம்மாள் ஒரு வருஷம் கழிச்சு இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்து அதிமுகவில் சேர்ந்திருக்கிறாங்க. இது சரியான முடிவா? இதுல உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? அது எதுவா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.